வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை ஒரு பதிவில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு தலைப்பு பார்த்திங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு, அதாவது கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து இருக்குது. வருட கிரகங்களான அந்த சனியினுடைய பயிற்சி, அடுத்து மே மாதம் குருவினுடைய பயிற்சி, ராகு கேதுவினுடைய பயிற்சி, இந்த 4 கிரகங்களுமே வருட கிரகங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இந்த 90 நாட்கள், அதற்கு பயிற்சிக்கு முன்னாடி இந்த 90 நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலனை அனுபவிக்க போகிறாங்க, மாற்றங்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த தலைப்பில் ரிஷப ராசி அன்பர்கள், ரிஷபம்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா இடைவிடாமல் உழைக்கக்கூடியவர்கள். எப்படி காளமாடு எப்படி உழைக்குதோ அந்த மாதிரியாக இடைவிடாமல் உழைக்கக்கூடியவர்கள். அந்த ஓய்வுன்றதே இல்லாமல் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்காக, குடும்பம்னா சும்மா சாதாரண குடும்பம் மாதிரி கணவன் மனைவி குழந்தைகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னை பெற்றோர்கள், அடுத்து சகோதர சகோதரிகள், உறவினர்களுக்கு எல்லோருக்குமே என்னென்ன உதவிலாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்கள். உதவின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய முதல் ஆள் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே முதல்ல போய் முன்னின்று போய் உதவி செய்வாங்க. பணம் தானப்பா, இதை வச்சுக்கோ, எப்போ உனக்கு கிடைக்குதோ கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவிற்கு ஒரு நண்பராக, உறவினர்கள்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பராக, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னாலே பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். இவர்கள் கையில எப்போதுமே பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். பண புழக்கம் இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல தப்பு இருக்கு, நம்ம எதனால உழைக்கலையா, உழைக்காம இருந்தும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருதா, அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானத்துல எங்க தடைபடுது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி செய்து ஒரு ராப்பகல தூக்கமே இல்லாம அதற்காக நிறைய ஒரு பிரயத்தனம், ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள். இப்படியாகப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த ஜனவரி மாதத்துல 10ஆம் இடத்திற்கு வர்றாரு, பிப்ரவரி மாதத்துல 11ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால இந்த 90 நாட்கள் உங்களுக்கு நீங்க எடுக்கின்ற முடிவுகள்ல எல்லாமே ஒரு சாதகமான ஒரு முடிவுகளாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் 2023 ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல இருந்தே உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல போய் அந்த வேலை முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வேலையை செய்வீங்க. கடைசி நேரத்துல அந்த வேலையில எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இது ஓகே ஆயிருக்கு, ஓகே ஆகலை, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும், இந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், இந்த வேலை உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, இப்படியான அதற்குண்டான முடிவுகள் தெரியாமலேயே ரொம்ப ஒரு அலக்களிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு கடந்த 2 வருடங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த 2025 தொடக்கமாக இந்த 90 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய பேர் கடந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து, ஏன்னா செப்டம்பர் மாதம்னு சொல்றதை விட மே மாதத்துல இருந்தே சொல்லலாம், 2024 மே மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள், எங்க தப்பு நடந்துச்சுன்னே தெரியாது, அந்த அளவிற்கு நீங்க நல்லதுன்னு நினைச்சு செஞ்சிருப்பீங்க உங்க அலுவலகத்துல. ஆனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய கலீக்ஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுடைய தலைமை அதிகாரி, இந்த மாதிரியாகலாம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்து அங்கே உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, இல்லை நீங்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரிசைனேஷன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு கடந்த மே மாதத்துல இருந்தே நடந்துட்டு இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். நமக்கு எப்போ வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காம போயிடுமா அப்படின்ற ஒரு பெரிய பெரிய டென்ஷன்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு. கவலையே படாதீங்க ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு வேலைன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 30க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 10ஆம் இடத்துலையும் அடுத்து 11ஆம் இடத்துலையும் சந்திக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலைன்றது இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் அதிகப்படியான பேர் இந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதுனால, மேடம் நாங்கள் வேலைக்கு போகாமல்
பிஸ்னஸ் செய்யலான்னு ஆரம்பிக்கிறோம். எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இந்த 2025 நாங்கள் பிஸ்னஸ் செய்யலான்னு ஆரம்பிக்கிறோம். இது எங்களுக்கு சாதகமாக வருமா, இது எப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் தொடக்கமே உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது. ஒரு மே மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமே ஒழிய, மற்றபடி வருடத்தின் தொடக்கமான ஒரு 2 மாதங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 10, 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் கொஞ்சம் கவனமோடு செயல்படணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்து அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால முதல் 3 மாதங்களுக்கு, அதாவது முதல் 3 மாதங்கள்னு இல்லை, பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் எந்த விதமான ஒரு யோசனையும் வச்சுக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மூலதனத்தை வச்சு நீங்கள் முதல்ல ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிங்க. அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு மேலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது இந்த 90 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணும் ஆரம்பிக்கிறீங்க, அதில் முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி பெண்கள் அதிகப்படியானோர் பார்த்தீங்கன்னா அழகு சாதன சம்பந்தப்பட்ட தொழிலை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். மீடியாலலாம் இருக்கிறீங்க, இல்லை சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90 நாட்களும் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் வரும். யாரெல்லாம் நீங்கள் புதுசாக நான் முயற்சி செய்து அந்த இடத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த 90 நாட்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அலக்களிப்புக்கு ஆளாகி இருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. எவ்வளவோ திறமைகள் இருக்குது. ஒருத்தருமே திறமை இல்லாதவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இல்லாமோ இருக்கிறாங்க. நம்ம நிறைய திறமைகளை வச்சுருந்தோம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு பெரிய வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த 90 நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வேலையே இல்லை நினைச்சவங்களுக்கெல்லாம் உங்களை தேடி சில வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அந்த செவ்வாயாகப்பட்டவர் நீச்சமாக இருக்கும்போது அந்த திருமண முயற்சிகளில் கடந்த நவம்பர்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றங்கள், அவமானங்கள், பொண்ணு பார்க்க வரேன்னு வந்துட்டு நாங்கள் போய் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பையனுக்கு நீங்கள் பொண்ணு தேடுறீங்க அப்படின்றபோது அந்த எதுவுமே அமையாத ஒரு குறைபாடாக இருக்கும். எப்பந்தான் என் பையனுடைய வாழ்க்கை செட்டில் ஆக போதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமண முயற்சியில் நவம்பர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்துக்கிட்டே இருக்கு. இது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை, ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அந்த புதன் பகவானும் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்தே ஒரு நல்ல நிலைக்கு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அந்த செவ்வாயும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு களத்திரஸ்தானாதிபதி அந்த 2ஆம் இடத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகளில் ஒரு வெற்றி, அடுத்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 90 நாட்கள் ஒரு தொடக்க நாட்களாக இருக்க போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 90 நாட்களில் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முயற்சிகளில் ஈடுபடலாம். இல்லை நாங்கள் வீடு கட்டி முடிக்க போகிற ஒரு தருவாயில் இருக்கோம், கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் மே மாதம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகஸ்தானத்தை, அந்த சொத்து ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்குது. இந்த 90 நாட்களில் அந்த 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறது, வீட்டுக்காக ஒரு ஹோம் லோன்
லோன் வாங்குறது, இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணங்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண தடைகள் இந்த 90 நாட்களில் விலக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேரில் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 90 நாட்கள், இந்த 3 மாதத்தில் குழந்தை பேர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி அதாவது மார்ச்சுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த குழந்தை பேரில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதனால் மருத்துவ ஆலோசனை பெறுறது நீங்கள் பெற்றுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எப்போ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா, இந்த 90 நாட்கள் கழித்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் இந்த 90 நாட்களில் வழிபட வேண்டிய தெய்வமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா பாலமுருகனை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. பாலமுருகன்றது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனின் வழிபாடு தான் நம்ம பாலமுருகன் சொல்லுவோம். அந்த பாலமுருகனின் வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வரத்து எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு நேரத்தில் இருக்கிறதுனால இந்த 90 நாட்கள் நீங்கள் கேட்ட வரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த பாலமுருகனுடைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு முழுமையாக ஆதரவாக இருக்க போகுது. அதனால யார் யாரெல்லாம் சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாலமுருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை இந்த 2025 ஒரு தொடக்கமாக கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த மாதிரி எல்லாம் சில என்கொயரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.